வணக்கம். கதைக்குழுவில் பயணிக்கும் என்னுடைய செல்ல குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. தமிழில் மட்டும் ஃபுல்லாக மார்க் வர மாட்டேங்குது. நல்லா தானே எழுதுகிறோம், ஏன் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் ரீசனு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன கேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை நான் க்யூப்ஸு அமேசானில் தான் வாங்கினேன் ஆர்டர் பண்ணி. ரொம்ப விலைலாம் சொல்ல முடியாது, சாதாரண ஒரு விலை தான். பாருங்கள், இந்த க்யூப்ஸில் நான் லெட்டர்ஸ் 6 பக்கமும் எழுதியிருக்கேன். பாருங்கள், ஒரே ஒரு சின்ன கண்டிஷனு. ஒரு பக்கம் உயிரெழுத்துக்கள், அதாவது ஆனாவனா எழுதணும். ஒரு பக்கம் மெய்யெழுத்துக்கள், இக்கு இஞ்சின்ட்டு அதில் ஏதாவது ஒன்று எழுதணும். மற்ற பக்கம்லாம் உயிர்மெய் எழுத்து, டா டூ தே அதை மாதிரி எழுதணும். இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு அப் டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரி விளையாடலாம். எப்படின்னா, இதை 2ஆக டிவைட் பண்ணிடுறோம். டிவைட் பண்ணிட்டு குழந்தைங்கள என்ன பண்ண சொல்கிறோம், நீங்களே க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். என்னது, வேர்டு க்ரியேட் பண்ண சொல்கிறோம். பாருங்கள், இப்போது டக்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள், நதி அப்படின்னு. இப்போது இந்த நதிங்கிறத எழுதி 2 மார்க்ஸ் போட்டுடணும் ஸ்கோர் போர்டில். இதே மாதிரி இன்னொரு குழந்தையும் கேமை விளையாடுறாங்க. அவங்களும் 2 லெட்டரோ 3 லெட்டரோ க்ரியேட் பண்ணுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒரு 10 நிமிஷம் விளையாடலாம். கொஞ்சம் டைம் ஆக ஆக நம்ம டைம் கூட செட் பண்ணலாம். நாளாக பழகிட்டாங்கன்னா. இது ஜூனியர் லெவல் கேம். இப்போ பெரிய குழந்தைங்க ஒரு 4th 5th எப்படி விளையாட வைக்கிறது அப்படின்னாக்கா, இது எல்லாத்தையுமே இந்த பேக்கில் போட்டுருங்க. போட்டுட்டு அவங்க என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு 4 ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கணும். பிளேயர் ஏ, அதே மாதிரி பிளேயர் பி, அவங்க 4 எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 4ல் அவங்க என்ன பண்ணணுன்னாக்கா 3 லெட்டர் வேர்டோ 4 லெட்டர் வேர்டோ அவங்க க்ரியேட் பண்ணணும். அதை ஸ்கோர் போர்டில் எழுதணும். வேர்டையும் எழுதி மார்க்கையும் எழுதணும். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடணும். டைம் கூட செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ரவுண்ட்ஸ் போன உடனே யார் நிறைய மார்க் வாங்கினாங்களோ அவங்க தான் வின்னர். சப்போஸ் இப்போ ஸ்கூல் லெவலில் நீங்கள் 4-5 பேராக சேர்ந்து விளையாடணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். க்யூப்ஸை வாங்கி வச்சுட்டு 4 பேராக சேர்ந்து உட்காந்து ஆளுக்கு 5-5 எடுத்து ஒரு 4 ரவுண்டு நீங்கள் விளையாடலாம். அப்படி விளையாட விளையாட என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தலையில் அப்படி ஸ்கேன் ஆகும் பிரெயினில். ஸோ தட் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது தப்பே செய்ய மாட்டீங்க. இந்த கேமை நீங்கள் இன்னும் கூட நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். நான் பர்மனன்ட் பென் மார்க்கர் வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோணுன மாதிரிலாம் கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். இன்னும் கூட கேமை வேறு மாதிரி கொண்டு வரலாம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். விளையாட விளையாட உங்களுடைய தமிழ் அறிவு ரொம்ப அதிகமாகும். தமிழோடு விளையாடு. நன்றி, வணக்கம்.